இங்க நம்ம நாட்டில் பார்த்தோம்னா கேப்டன் பேசிய டயலாக் தான் இன்னைக்கு உலக பிரசித்தி பெற்றது. எல்லா இடத்துலையுமே பார்த்தோம்னா கேப்டன் வந்து சொல்லியிருக்கார், என் மக்களை தங்க தட்டில் வைத்து தாளாட்டுவேன், என் மக்களுக்கு இணை யாரு, உங்களோட தான் நான் இருப்பேன். கேப்டன் எங்கேயும் போலப்பா, நான் உங்களில் கேப்டனை பார்க்கிறேன். உங்கள் ஒவ்வொருவரிலும் நம்ம கேப்டனை நான் பார்க்கிறேன். நம்ம கேப்டன் நம்ம கூட தான் இருக்கிறார் என்பதை உறுதியோடு நீங்க எல்லாரும் நம்பணும். நம்ம கூட தான் தலைவர் இருக்கிறார் என்பதை சொல்றேன். அதே மாதிரி இங்க நம்ம தலைவர் எப்படி ஒரு தலைவராக இருக்க வேண்டும் என்பதற்கு இலக்கணமாக வாழ்ந்தவர். அவர் காட்டிய அன்பு, பாசம், அதே போல கனிவு, ஏழை பணக்காரர் என்ற பாகுபாடு இல்லாம அத்தனை பேரையுமே சமமாக அவர் போற்றியதுதான் இன்னைக்கு அவரை ஒரு சிறந்த தலைவராக கொண்டு வந்திருக்கிறது. ஒரு பெண்களை மதிக்கக்கூடிய ஒரு உன்னதமான தலைவராக வாழ்ந்தவர் நமது கேப்டன் அவர்கள். அதற்காக தான் பெண்கள் இந்த நாட்டின் கண்கள் என்று திட்டத்தையே பெண்களுக்காக கொண்டு வந்தவர் கேப்டன் அவர்கள். அதனாலதான் சொல்றேன், நம்ம தலைவருக்கு இணை எந்த தலைவரும் இல்லை. நமது தேசிய முற்போக்கு திராவிட கழகத்திற்கு இணை எந்த கழகமும் இல்லை. நம்ம தலைவர் எங்கும் போல நம்மளுடைய கோயமேடு அலுவலகத்தில் நம்ம தலைவர் விதைக்கப்பட்டிருக்கிறார். அவர் புதைக்கப்படவில்லை, தலைவர் அவர்கள் விதைக்கப்பட்டிருக்கிறார். அதனால இன்றைக்கு நான் வந்து நேத்துல இருந்து சென்னையில இருந்து வரும்பொழுது வரைக்கும் நான் பார்க்கிறேன், தமிழ்நாடு முழுக்க இன்னைக்கு கொடிகள் அமைத்து, பேனர்கள் அமைத்து, பேட்ஜ் அமைத்து, எங்கு பார்த்தாலும் வழி நடுக்க வரவேற்பு கொடுத்து, இன்றைக்கு நீங்கள் அனைவரும் சொந்தமாக வாகனங்களை வைத்து நீங்களே உணவு கொண்டு வந்து இன்னைக்கு இந்த மாநாட்டை சிறப்பிச்சிருக்கீங்கன்னா, தமிழ்நாட்டில் தேசிய முற்போக்கு திராவிட கழகத்திற்கு இணை வேறு எந்த கட்சியுமே கிடையாது. வேற எந்த கட்சியிலாவது இது நடக்குமா? காசு கொடுக்கணும், 100 கொடுக்கணும், பீரு கொடுக்கணும், சோறு கொடுக்கணும், வண்டி கொடுக்கணும், புடவை கொடுக்கணும், வேட்டி கொடுக்கணும், அத்தனையும் கொடுத்தா கூட எங்கேயுமே கூட்டம் வர்றதில்லை. ஆனா எதுவுமே கொடுக்காமல் கேப்டன் என்ற ஒற்றை சொல்லுக்கு அந்த அன்புக்கு வந்தவர்களாகிய உங்களை நான் இருகரம் கூப்பி இந்த நேரத்தில் வணங்குறேன். ஏதோ 20 வருஷம் ஆயிடுச்சு இந்த கட்சி அவ்வளவுதான் அப்படின்னு பேசின அத்தனை பேரும் இன்னைக்கு பாசார் கிராமத்தை பாருங்க. ஆல்மோஸ்ட் 9:30 இங்கிருந்து பார்க்கிற கடை என் கண் பார்வை தெரியும் வரை வெறும் கைகள் தான் தெரிகிறது. எல்லாம் சொந்த காசு செலவு பண்ணி அவங்களே வண்டி வச்சு சாப்பாடு வச்சு இன்னைக்கு வரைக்கும் வருகிறார்கள் என்றால் அதுதான் கேப்டன் தொண்டர்கள், அதுதான் தேசிய முற்போக்கு திராவிட கழகம். இதற்கு இணைய வேற எந்த கட்சியாவது காமிக்க முடியுமா? ஒரு உதாரணம், ஒரே ஒரு உதாரணம் காமிக்க முடியுமா? அதனால சொல்ற, தேமுதிகவை பற்றி ஏளனமா பேசுறது, தரக்குறைவா பேசுறது, அது எந்த கொம்பனா இருந்தாலும் சரி, எங்க நாங்க பேச தேவையில்லை, எங்க தொண்டர்கள் போதும் உங்களுக்கு பதிலடி கொடுத்து உங்களை தவிடுபொடி ஆக்குவார்கள் என்று கேப்டன் இந்த கட்சியை ராணுவ கட்டுப்பாடுக்கு இணையா வளர்த்திருக்கார். நியாயமான கட்சி, உண்மையான கட்சி, நாட்டுக்கும் தேசத்திற்கும் உண்மையாக உழைத்து கொண்டிருக்கிற கட்சி நம்ம கட்சி. அதனால இந்த கட்சியை பார்த்து யாராவது தப்பா பேசுனீங்கன்னா நான் சொல்றேன், கடவுள் என்று ஒருத்தர் இருக்கிறார், நிச்சயமாக எங்க தொண்டர்கள் வழியில் உங்களுக்கு பதில் அடி கிடைக்கும் என்பதை இந்த நேரத்தில் நான் சொல்ல கடமைப்பட்டிருக்கேன். இன்னைக்கு என்ன நாள் தெரியுமா? 1971 இந்திய சட்டமன்ற நம்மளுடைய ஜார்ஜ் புனித கோட்டையில சட்டமன்றம் ஆரம்பிக்கப்பட்ட நாள். ஐநா சபையில தலையகம் அமைக்கப்பட்ட நாள். இன்னைக்கு எத்தனையோ வரலாறுகள் இந்த நாள்ல இருக்கிறது. சேலத்தில் நடந்த மக்கள் உரிமை மீட்பு மாநாடு 2.1 அது அங்க நடந்தது. அதே நாள்ல இன்னைக்கு மக்கள் உரிமை மீட்பு மாநாடு 2.0
இன்னைக்கு கடலூர் பாசார் கிராமத்துல நடக்கு. இந்த மாநாடு அத்தனை மக்களின் உரிமைகளை மீட்டெடுத்து தமிழ்நாட்டில் தன்னிகர் இல்லாத ஒரு கட்சியாக நிச்சயமாக நிலைத்து நிற்கும் என்பதை இந்த நல்ல நாள்ல நான் சொல்ல கடமை. பேசுவேன், எங்க நிர்வாகிகள் கிட்ட பேசுவேன், கடைகோடியில் இருக்கும் எங்கள் தொண்டர்கள் கிட்ட பேசுவேன். நம்ம யாரோட கூட்டணி வைக்கணும்னு, நம்ம யாரோட கூட்டணி வைக்கணும்னு உங்க கிட்ட பேசுவேன். நீங்க யார் விரல் காட்டுறீங்களோ அவங்களோட தான் கூட்டணி என்பதை இந்த நேரத்தில் உறுதியாக சொல்ல நான் கடமைப்பட்டிருக்கிறேன். யாரோடைய பேசுறோன்றீங்களே, புரிஞ்சுக்கங்க. முதல்ல தேமுதிக பேசுதுன்னா இங்க மேடையில் இருக்காங்களே எங்க மாவட்ட கழக செயலாளர்கள், நிர்வாகிகள், தொண்டர்கள், கூட்டணியை பத்தி அவங்க கிட்ட தான் நான் பேசுவேன். வேற யாருகிட்டயும் அவங்க ஒப்புதல் இல்லாம இன்னைக்கு இல்ல என்னைக்குமே உங்க அண்ணி உங்கள் அம்மாவா இருந்து நான் சொல்றேன், பேச மாட்டேன். அன்னைக்கு கூட தலைமை கழகத்துல மாவட்ட கழக செயலாளர்கள் அனைவரையும் அழைச்சு அந்தந்த மாவட்டத்திலே கலந்து ஆலோசனை செய்து உங்கள் மனதிலே இருக்குவதை, உங்களுடைய எண்ணம் என்ன என்பதை அந்த மாவட்டத்தின் பிரதிநிதிகளாக, அந்த மாவட்டத்தின் தலைமையாக மாவட்ட கழக செயலாளர்களிடம் இந்த முறை நாம் யாருடன் கூட்டணி அமைக்க வேண்டும் என்று அவர்களிடமே கொடுத்து அவர்கள் எழுதி கொடுத்தது இன்றைக்கு வரைக்கும் என்னை தவிர ஒரு ஆள் கூட தலைமை கழகத்தில் அதை பார்க்கல. உங்கள் எண்ணம் என்னவோ அதே மாவட்ட செயலாளர்கள் எண்ணம், அந்த எண்ணம் என்னவோ என்னிடம் அதை ஒப்படைச்சிருக்காங்க. நான் ஒரு விஷயம் மட்டும் சொல்றேன், இன்னைக்கு தேமுதிக இல்லாமல் யாரும் ஆட்சி அமைக்க முடியாது. அவர்கள்தான் ஆட்சியில் அமர முடியும் என்பதை இந்த நேரத்தில் நான் உறுதியா சொல்றேன். ஏன் சொல்றேன்? இது ஜாதி, மதம், இனம், மொழிகளுக்கு அப்பாற்பட்ட ஒரு கட்சி, மக்களை நேசிக்கின்ற ஒரு கட்சி. இங்க முன்னாடி வச்சிருக்கமே சாதாரணமா இந்து கோவில், இஸ்லாமுடைய கோவில், அதே போல சர்ச், இது எங்க நடக்கும்? தலைவர் சொல்வார், நாம் இவ்வளவு பேர் இருக்கமே, நாம் விடுகின்ற மூச்சு காற்றுல ஜாதி இருக்கா, மதம் இருக்கா, நமக்குள்ள ஏதாவது பாகுபாடு இருக்கா என்று தலைவர் அவர்கள் சொல்வார். அதேதான் உங்க அன்னையினுடைய எண்ணம். நமக்குள்ள எந்த பாகுபாடுமே கிடையாது.